हेलो, नोडल ऑफिसर इन द मैटर ऑफ PSL. यस सर, बोलिए. ரீஃபண்ட் விஷயம் ஏன் மேடம் அவ்வளோ ஸ்லோவா போயிட்டு இருக்குது ப்ராசஸ்? பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் இருக்கு மேடம். சார் கேன் யூ டாக் இன் இங்கிலீஷ் சார்? நோ மேடம், ஐ வாண்ட் டு டாக் வித் இங்கிலீஷ் தமிழ். தமிழ்? சார் மேம் இஸ் நாட் available now. Is there any person known of Tamil language? Okay sir, hold a second sir. Yes. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், அந்த PSL ரீஃபண்ட் விஷயம் ஏன் சார் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? என்ன ப்ராப்ளம் சார் ஆக்சுவலா? சார் ஆக்சுவலாக ஆஸ் பர் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு லேண்ட் இருக்கு, லேண்ட் சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட்டே பண்ண முடியும். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறேன் ஒரு 2 months முன்னாடி. நான் இந்த லேண்ட் வந்து ப்ரொபோசல் பண்றது கூட மார்ச் 13 ஒரு 11 ப்ராப்பர்ட்டி மட்டும் பர்பஸ் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஏலம் போயிருக்கு. பட் ஏலம் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கிறது எப்படி இப்போ மே 10th அப்புறம் தான் கிடைக்கும்ன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து அதுக்கடுத்து எந்த விதமான ஏலமும் இல்லை. இப்போ வந்து இந்த ஏலம் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எப்போ ஒரு 30,000 வரைக்குமாவது அடுத்த கட்டமா கமிட்டி கொண்டு போகுமா? ஏன்னாக்கா மக்கள் வந்து சார் புரியுது சார். இப்போ வந்து எங்களுக்கு வந்து பணம் வச்சுக்கிட்டு நம்ம இல்லன்னா இல்ல சார் எனக்கு நல்லா புரியுது. நானும் எஜுகேட்டட் தான். ஏன்னா பணம் இருந்தா நீங்க டிலே பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. வாய்ப்புகள். ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வரணும். அமௌண்ட் வந்து அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு உங்களுக்கு. நமக்கு சொன்னபட இமிடியேட்டா நம்ம சொந்த ப்ராப்பர்ட்டி தான், வீட்டை வித்தோமோ பணம் வந்தோமோ நம்ம கையில வந்தோமோ அது கொடுத்துடலாம். பட் இது ப்ரொசீஜர் இருக்கு உங்களுக்கு வந்து வந்துட்டு அது வந்து கமிட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டு கமிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அப்போ அமௌண்ட் தேவைப்படுது. இல்ல தெரியும் எனக்கா. நீங்க வந்து ஏப்ரல் 22 வந்து நீங்க ஏலத்தை இறுதி பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து 15 days அப்புறம் தான் வந்து அவங்க ஏலம் ப்ரொபோசல் பண்ண சக்சஸ் ஹோல்டர் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. புரியுது என்னால. ஃபுல் பேமெண்ட் வரணும். வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பேமெண்ட் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் போயிருக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பப்ளிக் டொமைன்ல வரும். எவ்வளவு சேல் ஆயிருக்கு சொல்லி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்டே கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்ல சொத்துக்கள் விற்பனையில பாத்தீங்கன்னா ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் மார்ச் 13 வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பிறகு எதுவுமே வரலையே. வரும் சார், அடுத்த வாரம் வரும். ஆக்சுவலா இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு இருக்கு. இப்போ இல்ல இது வந்து ஒரு ரிகர்சலுக்காக ஒரு 11 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல அடுத்தது வந்து நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கா? உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் மந்த் கண்டினியூ ப்ராசஸ். இது கண்டினியூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம என்னுடைய அம்மாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2023 ₹1 பே பண்ணிருக்கேன் அக்கௌண்ட்டுக்கு, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஆனா வந்து அதுக்கு பிறகு வந்து பேமெண்ட் சொல்லுங்க சார். பெனி டிராப்புக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ₹1 போட்டு செக் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து பேமெண்ட் இஷ்யூஸ்ல வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. அதாவது PSL சர்டிபிகேட் சரியில்லைன்னு எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். அதுக்கடுத்து திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டைம் எடிட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. எப்படி சார் இது? சார் ஆக்சுவலி வந்து சார் இப்போ பேங்க் டீடைல்ஸ் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண போதுங்க. சர்டிபிகேட்டுக்கு பேங்க் டீடைல்ஸ்க்கும் ஒரு சிலது வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ அம்மாவோட பேரை சொல்ல முடியுமாங்க சார்? வெங்கடலட்சுமி சார். பாலிசி நம்பர் வேணும்னா சொல்றேன் பாருங்க. நீங்க கொடுங்க சார். U160 ஒரே ஒரு நிமிஷம் சார். சரி சொல்லுங்க சார். U160 35 1196. ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு எந்த ஊர் சார்? உங்களுக்கு இது ஒசூர் சார். அதாவது கிருஷ்ணகிரி தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், ஒசூர். தெரியுங்க. இவருங்க உங்க அதுல கொடுத்துருக்காங்க, யுவர் அப்ளிகேஷன் could not be processed further at this stage. The details in the bank account provided by you in the claim application are incorrect னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சர்டிபிகேட்டுக்கும் ஏதாச்சும் பேர்ல வித்தியாசம் தெரியுதாங்க? இல்ல சார், வெங்கடலட்சுமின்னு பேர் இருக்கு, அவ்வளவுதான். கரெக்டா இருக்கு. மற்றபடி நான் என்ன சொல்றேன்னா ₹1 கிரெடிட் பண்றதுக்கு அந்த அக்கௌண்ட் சரியா இருக்கும் பொழுது பேலன்ஸ் பணம் செலுத்துறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஓகேங்க. நீங்க இத வந்து ஒரு மெயில் நீங்க போட முடியுமா சார்? சார் நான் ஆல்ரெடி மெயில் பண்ணிருக்கேன் சார். இதுல இந்த murugan.tharmadurai@gmail.com இருந்து பண்ணிருக்கேன். என்னுடைய மெயில் ஐடியில இருந்தே உங்களுக்கு வித் ப்ரூஃபோட பண்ணிருக்கேன். சரிங்க சார், நான் அந்த மெயில பாத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். டேட் சொல்லட்டுமா சார்? மெயில் பண்ண டேட் வேணுமா? டேட் சொல்லிருந்தா பெட்டருங்க. ஒன் அப்படி மெயில் ஐடி போயிடுறேன். சரி. ஏன்னா அந்த பேங்க்ல கிரெடிட் ஆனது, அப்புறம் பாண்டு, அப்புறம் என்கொயரி ஸ்டேட்டஸ், இது எல்லாமே சேர்த்துதான் நான் அனுப்பியிருக்கிறேன்.
அருண் லோதா சார் வந்து மீட் பண்றதுக்கு சான்சஸ் கிடைக்குமான்னு கேட்டிருந்தோம். ஓகே அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா சார்? சார் ஆக்சுவலா வந்து கமிட்டி வந்து அவர் யாரையும் மீட் பண்றது வாய்ப்புகள் கம்மி சார். சார் டேட்டு 28/2/2024 சார். 28/2/2024 பார்த்து பண்ண சொல்றேன் கூப்பிட்டு. பாருங்க, இதுல அந்த 1 ரூபி கிரெடிட் ஆனக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பியிருக்கிறேன், பேங்க் டீடைல்ஸ். ஓகே. அப்புறம் உங்களுடைய இன்கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிற அந்த இது வந்து இன்கம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு SMS வந்ததும் அனுப்பியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதே ஸ்டேட்டஸ்க்கு பாத்தீங்கன்னா பாண்ட் அனுப்பி வைங்கன்னு ஒரு டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க என்கொயரியில. எந்த மெயிலுக்கு அனுப்புனீங்க சார்? சார் நோடல் ஆபீசர் psl@sebi.gov.in. ஓகே, நான் பார்த்து நான் சொல்றேங்க. இதுக்கு நான் அது வேற ஒருத்தவங்க பாக்குறாங்க, அவங்ககிட்ட கேட்டு சொல்றேங்க. சரி, எனக்கு அந்த 1 ரூபி கிரெடிட் பண்ணும்போது இருக்கிற வாய்ப்பு அடுத்து வந்து ஃபுல் பேமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அந்த பேங்க் சைடுல இருந்து இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PSL சர்டிபிகேட் எடிட் பண்ணுங்கன்ற மாதிரியும் கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சிட்டு பேமெண்ட் ஆகல, திரும்ப வந்து பேங்க் டீடைல்ஸ் எடிட் பண்ணீங்கன்னு கொடுத்தீங்க. ஏன்னா கொஞ்சம் படிச்சவங்களே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கமிட்டி சைடுல இருந்து பேஸ் பண்ணும்போது படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ண முடியும் சார்? இது வாஸ்தவம் சார், நான் ஒத்துக்கிறேன் சார், நான் 100% நான் ஒத்துக்கிறேன் சார். கொஞ்சம் அந்த ரீஃபண்ட் விஷயத்தை எளிமையா கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது முடியுங்க. ஏன்னாக்கா நான் கூட கேட்டிருக்கிறேன் உங்ககிட்ட கோரிக்கை, மாவட்டம் தோறும் வந்து ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி இந்த ரீஃபண்ட் விஷயத்தை கையில் எடுக்கலாமேன்ட்டு. பட் இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகும்ன்றதான் நீங்க யோசனை பண்ணி அதை வந்து செய்ய முடியாம சூழ்நிலை இருக்கீங்க. பட் ஆன்லைன்ல பண்ணும்போது கூட வந்து எளிமையா இருக்கிற மாதிரி பண்ணுங்க சார். ஏன்னா உங்களுக்கு கிட்ட டேட்டா இருக்கு சார். ஏன்னா PSL நிறுவனம் கொடுத்த டேட்டா ஃபுல்லா இருக்கு சார், இல்ல நல்லா சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? சரிங்க, நான் வேணா நீங்க வேணா நாளைக்கு வேணா கூப்பிடுங்க, நான் பார்த்து வேணா உங்களுக்கு அந்த டிவிஷனை கேட்டு சொல்றேன். ஏன்னா எங்க சைட்ல இருந்தே எங்க பிரதர்ஸ் எல்லாம் அமௌண்ட் கட்டி இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு 1100 ரூபான்ட்டு 10 டியூ கட்டி இருக்காருன்ட்டு நான் 11,000க்கு அப்ளை பண்ணும்போது அவருக்கு இன்னொரு டியூவும் கட்டி இருக்காரு, 12,100 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கமிட்டி என்கொயரி ஸ்டேட்டஸ் எல்லாம் ரிப்ளைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது அவரது 11வது பில்லும் இருக்கு. அந்த மாதிரி வந்து கமிட்டி கேட்ட PSL நிறுவனம் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. தயவு செய்து உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னாக்கா, PSL நிறுவனம் கொடுக்கறத டேட்டா பிரகாரம் இந்த ரீஃபண்ட் விஷயத்தை கையில் எடுங்க. சரிங்க. ஏதாவது நீங்க வேணும்னாக்கா நான் என்ன பண்ணணுமோ அந்த இது சொல்லுங்க சார். தர்மதுரை சார். ஓகே சார், நீங்க வந்து திரும்ப நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்க, நான் பாக்குறேன் சார். நாளைக்கு ஆபீஸ் இருக்குங்களா சார்? May 1? நாளைக்கு கிடையாது, நாளைக்கு. நாளைக்கு நான் கால் பண்றேன். தயவு செய்து நான் என்ன சொல்றேங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், மக்கள் கிட்ட வந்து ஆழமா பதிஞ்சிருக்க கூடாது சார். இதுல நீங்க கொஞ்சம் பேமெண்ட் விஷயத்துல டிலே பண்ணாலும் சரி, எளிமையா அவங்களுக்கு இந்த பணம் போய் சேர்ற அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கமிட்டி சைடுல இருந்து. ஓகே சார். இதை வந்து கமிட்டி சைடுல இருந்து என்னுடைய ஆடியோ கால் கூட கொண்டு போங்க சார், பணிவான வேண்டுகோள் சார். ஓகே சார், நான் கமிட்டி சொல்றோம் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.